மறுபடியும் எல்லாருக்கும் வணக்கம். அற்புதமான ஒரு தியானமா அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஒவ்வொரு மெடிடேஷனுமே ஒவ்வொரு தியானமுமே குட் மெடிடேஷன் தான். எதுவுமே ஒரு சில மெடிடேஷன்ல ரொம்ப டீப் ஸ்டேட் போவீங்க. ஒரு சில மெடிடேஷன்ல ரொம்ப ஃபுல்லாவே சிந்தனைகளா இருக்கும். என்ன எப்படி இருந்தாலும் எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட். பத்ரிஜி அற்புதமா சொல்வார். ஒரு மைண்ட் தியானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியும் சரி, தியானத்துக்கு போறதுக்கு அப்புறமும் சரி, கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ரைட்? ஸோ என்னோட நேம் ரத்னவேல். அண்ட் இந்த மெடிடேஷன் கிட்டத்தட்ட புத்தாசியோலேருந்து ஆரம்பித்தேன். புத்தாசியோனா என்ன அப்படின்னா, நமக்கு அந்த பிஎஸ்எஸ்எம் இருக்குது பார்த்தீங்களா, பிஎம்சி. ஸோ இந்த பிஎஸ்எஸ்எம்லேருந்து ஒரு சைல்டு ஆர்கனைசேஷன் கூட சொல்லலாம். எப்படி ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி புத்தாசியோ. அந்த புத்தாசியோவில் பிசிஎஸ் சார், பி சந்திரசேகர் சார் ஒரு நிறைய கார்ப்பரேட்ஸ்க்கு, எஸ்பெஷலி கார்ப்பரேட்ஸ்க்கு கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக கொண்டு போகணும் மெடிடேஷன். சில பேருக்கு மெடிடேஷன் பண்ணுங்க சரியாயிடும் அப்படின்னா அவங்க எடுத்துட்டு பண்ணுவாங்க. நம்ம நடராஜன் சார் மாதிரி இருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. போலீஸ் என்ன பண்ணுவாங்க? போலீஸ் கிட்ட நீங்க சொன்ன உடனே நம்பிடுவாங்களா? அவங்க கிட்ட நீங்க நிறைய அந்த ஃபேக்ட்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நிறைய விஷயங்களை சொல்லணும். அறிவியல் பூர்வமா எல்லாமே மேட்ச் ஆகுது, அவங்க சொல்றதெல்லாம் ரைட்டா அப்படின்னுட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அறிவியல் பூர்வமா எடுத்துட்டு போறது தான் புத்தாசியை பண்ணிட்டு இருக்கோம். ரைட்? ஓரளவு சும்மா ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் கேமரா பின்னாடி நிற்கிறாங்க. கொஞ்சம் வீடியோ ஆன் பண்றீங்க. வீடியோவை ஆன் பண்ணும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நீங்கள் எப்படி இருக்கீங்க, நான் மேக்கப்லாம் போடணுமா, போட்டுட்டு நான் வீடியோவில் வரணுமா, இல்லை நான் இப்படி இருக்கேன் அப்படிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. இருக்கிற மாதிரி எப்படி இருக்கீங்க இப்படி வாங்க. வீடியோவில் வர இன்ட்ராக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். வீடியோவில் வர இன்ட்ராக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஏன்னா எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நிறைய நடக்கும் வீடியோவில். நார்மலாக நீங்கள் அட்டென்ஷன், ஃபுல் அட்டென்ஷன் இங்கே இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் நிறைய விஷயங்களை நீங்கள் உள்ளே வாங்கிக்குவீங்க. ஸோ உங்களோட சாய்ஸ். நான் நிறைய விஷயங்கள் உள்ளே வாங்கிட்டு உள்ளே வச்சுக்கிட்டு அடுத்த லெவல் போகணுமா, இல்லை ஏதோ கொஞ்சம் வரட்டும் அறக்குறையா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே போகலாமா அப்படின்றது உங்களோட சாய்ஸ். ஸோ நம்ம மெடிடேஷன் கிட்டத்தட்ட 13 பேர் இருக்கோம். வண்டர்ஃபுல், தேங்க்யூ. நிறைய பேர் வீடியோ ஆன் பண்ணதுக்கு. இன்னும் சில பேர் ட்ரை பண்ணுறவங்களுக்கு வீடியோலாம் ஆன் பண்ணுங்க கண்டிப்பாக. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கிஃப்ட், நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும். அந்த கிஃப்டை, நம்ம கிட்ட ஒரு கிஃப்ட் வந்திருக்குன்னா அந்த கிஃப்டை மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னாலும் சரி, அது ஒரு கார்மா. புரியுது எல்லாருக்கும்? நம்ம கிட்ட ஒரு கிஃப்ட் இருக்கு, ஒரு விஷயம் இருக்கு, ஒரு பொருள் இருக்கு. அதை யூஸ் பண்ணாமலே இருக்கு. உங்க வீட்லயே ஏதோ ஒரு பொருள் இருக்கு உங்ககிட்ட, அதை யூஸே பண்ணல நீங்க. அந்த பொருள் என்ன ஆகும்? அன்மியூட் பண்ணி பேசலாம். ஒரு பொருள் உங்ககிட்ட ஒரு வீட்டில் இருக்கு, நிறைய வாங்கியிருப்பீங்க, ஆன்லைன்ல அமேசான்ல நிறைய வாங்கியிருப்பீங்க. பட் வாங்கின பொருளை யூஸ் பண்ணாமலே வச்சிருப்பீங்க. யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கும் போது என்ன ஆகும்? எனி ஒன், யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். இன்ட்ராக்டிவ் செஷன் தான் இங்கே. யாருமே ஒன் வே கிடையாது. எல்லாரும் ஒரு ஆன்சர் சொல்லுங்க. எந்த ஆன்சர், எல்லா ஆன்சரும் ரைட்டு. எல்லாரும் ஒரு ஆன்சர் சொல்லுங்க, அவ்வளவுதான். சார் கெட்டு போயிடும் சார் அந்த பொருள்.
பொருள் கெட்டு போயிடும். அப்புறம் ஒர்க் ஆகாது சார். ஒர்க் ஆகாது. அதுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க கொஞ்சம் காசு, ஒரு பணம், எனர்ஜி. அந்த பொருளை வாங்குறதுக்கு ஒரு 2 நாள் ஓடிப்பீங்க, இல்லை அரை நாள், இல்லை 1 மணி நேரம். அந்த எனர்ஜி வேஸ்ட், அந்த டைம் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். ரைட்? அப்படியே இப்படி வரலாம். நமக்கு ஒரு gift இருக்குது நமக்குள்ள. நம்ம ஒரு பொருள் வாங்கினாலே ஒரு ஃபீல் பண்றோமா இல்லையா? ஒரு 10 ரூபா கீழே தொலைஞ்சிச்சு, எங்கேயோ காண போயிடுச்சுனாலே அவ்வளோ தேடுறோம். இங்கே தான் இருக்கும், இங்கே தான் வச்சேன், இங்கே தான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி நமக்கு ஒரு gift வந்திருக்கு. அந்த gift வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாம இருக்கிறது கர்மம். என்ன gift? மெடிடேஷன்ற ஒரு gift நமக்கு வந்திருக்கு. ரைட்? அந்த மெடிடேஷன் வர gift வந்ததுனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் சில மாற்றங்கள் வந்திருக்குது. ரைட்டா? வந்திருக்கா மாற்றங்கள்? எல்லாருக்கும் சின்ன சின்னதா மாற்றங்கள். நான் பெருசா மாற்றங்கள் சொல்றேன். நீங்க இன்னைக்கு சைக்கிள்ல போயிட்டு இருக்கீங்க, மெடிடேஷனுக்கு அப்புறம் பிஎம்டபிள்யூ கார்ல போறீங்க. அதை நான் சொல்லவே இல்லை. அது மாற்றம் இல்லை. மாற்றம்ன்றது வந்து சின்ன சின்னதா போயிட்டு உங்க அப்பாட்ட பேசலாமா, அம்மா கிட்ட பேசு, ஏதோ ஒரு உங்க உள்ள இருந்து ஒரு உள்ளுணர்வு சொல்லுது. ஓகே, நீங்க வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே, இதை செய்யறது பதிலா இதை செய்யலாமா? டக்குன்னு அந்த சிந்தனைகள் மாற்றங்கள் வருதா? இருக்கா? சேஞ்ச் இருக்கா? ஒரு சின்ன இதுல. பட் அந்த சின்ன மாற்றங்கள் தான் வந்து சின்ன சின்ன லைஃப் இஸ் மேட் வித் ஸ்மால் மூமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. பத்ருஜி வந்து நான் ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது அவர் இருந்த இடத்துல பண்ணும்போது அவரோட இடத்துல வந்து சாப்பாடு இதெல்லாமே இருக்கும். அந்த குழம்புல வந்து சின்னதாக அப்படி எடுத்து லைட்டாக அப்படி சிந்திருச்சுன்னா அவ்வளோ கோவப்படுவார். இதுனா சின்னதானே, இதுக்கு போய் என்னன்னா அப்படின்னா இந்த ஸ்மால், அதாவது சின்ன விஷயம், இது சின்ன விஷயம் தான் அப்படின்னு போயிடக்கூடாது. நம்மளோட வாழ்க்கையில வந்து வந்து பாத்தீங்கன்னா, நீங்க டோட்டலா எடுத்து பாருங்களேன். நம்மளோட வாழ்க்கையில பெரிய பெரிய விஷயங்கள்லாம் எப்பயா ஒண்ணுதான் நடக்கும். வருஷத்துல ஒரு தடவை, 2 தடவை, இல்லைன்னா வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை. நீங்க ஒரு ஒரு மேரேஜ், இல்லை இந்த விஷயம் அந்த விஷயம், ஒரு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் எப்பயா ஒண்ணுதான். பட் உண்மையை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் நிறைய நடக்கும். அந்த சின்ன சின்ன விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். லைஃப் இஸ் மேட் வித் ஸ்மால் மூமெண்ட்ஸ். நீங்க ஸ்மால் மூமெண்ட்ஸ்னா சில கண நேரங்கள், சில கண நேரங்கள். அந்த அந்த பழைய படத்துல இந்த ரீல் ஓட்டுவாங்க பாத்தீங்களா? ஒவ்வொரு ரீல்லையுமே ஒரு இமேஜ் இருக்கும். பழைய காலத்துல வந்து படம்னா ஒவ்வொரு ரீல் ஒவ்வொரு இமேஜ் இருக்கும். அந்த ஒவ்வொரு ரீலையுமே சேர்த்தா ஒரு என்டையர் ஒரு பெரிய ஒரு படத்தையே வந்து கொண்டு வருவாங்க. ஆக்சுவலா நம்ம லைஃப் அப்படிதான். நேத்து இருந்த ஆள் நம்ம கிடையாது. நேத்து யோசிச்ச மாதிரி நம்ம கிடையாது. நேத்து சாப்பிட்ட அதே சாப்பாடு கிடையாது. நேத்து சந்திச்சு நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அதே தானே, அதே சூரியன், அதே இது, அதே ஹஸ்பண்ட், அதே ஒய்ஃபு, அதே இது, இப்படிதான் நினைக்கிறோம். ரைட்? ஒவ்வொருத்தவங்களும் மாறிட்டு இருக்கிறோம். நீங்க ஒரு மெடிடேஷன் போறீங்களா, மாறி இருக்கிறீங்க. ஒரு இம்மியளவாவது ஒரு மாற்றம் இருக்கு, ஒரு சின்னதாவது. ஸோ மாற்றங்கள் நடந்துட்டே இருக்குது. அப்படி மாற்றங்கள் நடந்துட்டே இருக்கும்போது வந்து வந்து நம்ம எப்படி பார்க்குறோம்னா, இப்ப இந்த ஒரு ஆட்டு மந்தையில ஆடு ஓட்டிட்டு போவாங்க பாத்தீங்களா? அந்த ஆட்டு மந்த ஆள் வந்து வந்து என்ன பண்றான்னா, டெய்லியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது ரோட்ல வந்து ஓட்டிட்டு போறான் அந்த ஆடு. அவனுக்கு தெரியும் இன்னைக்கு இது புது ரோடு. பட் அங்க இருக்கிற ஆட்டுக்கு தெரியுமா அது புது ரோடுன்னு? தெரியாது. அந்த ஆடு என்ன நினைச்சுக்கும், நமக்கு தேவை என்னவோ இதுதான் சாப்பாடு, தண்ணி. இதுக்காக புல் எங்க கிடைக்குதா அதுக்காக போறோம். அந்த ஆடுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட நம்மளோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்னா, டெய்லியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. டெய்லியும் அதே காலையில, அதே மதியம், அதே நைட்டு அப்படிதான் நினைச்சுட்டு எது மாதிரி போயிட்டு இருக்கிறோன்றது உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டியது இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தியானம் பண்ணும்போது நிகழ்காலத்தில் இருக்கணும். ரெண்டு விஷயம், ரெண்டு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுடைய மனம் எப்பெல்லாம் தியானம் பண்றீங்க, ரைட், சந்தோஷமா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கீங்க, அந்த டைம் ரைட். தியானம் முடிச்சு வர அத 23 மணி நேரம் எப்படி இருக்கு உங்களோட மனசு? நல்ல எண்ணங்கள் இருக்குதா, மோசமான எண்ணங்கள் இருக்குதா, நீங்க அசஸ் பண்ணணும். என்னோட எண்ணங்கள் எப்படி இருக்குது, நீங்க இந்த மாதிரி இருக்கா, எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். உப்பு கம்மியா இருக்குதா, டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம்.
சாப்பாடு சமைக்கும் போது ட்ரை பண்றோம். பரிமாறும் போது இன்னும் சொல்றாங்க, இல்ல உப்பு வந்து கம்மியா இருக்கே, இல்லையே நான் டெஸ்ட் பண்ணனே, திருப்பி ஒரு டைம் சாப்பிட்டு பார்க்குறோம், செக் பண்றோம். ஸோ உங்களுடைய எண்ணத்தையும் மெடிடேஷன் டைம்ல செக் பண்றோம். மெடிடேஷன் டைம்ல மெடிடேஷன் டைம்ல பிரச்சனை கிடையாது, ஈஸி. கண்ணை மூடுறது ஈஸி, கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு உட்காந்துடலாம். பட் மெடிடேஷன் இல்லாத டைம் தான் உங்களுடைய பரீட்சை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அந்த டைம்ல உங்களோட சிந்தனை எப்பப்பெல்லாம் எப்படி இருக்கு, இப்ப எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, நான் எப்படி யோசிக்கிறேன், என்னோட மாமியாரை பார்த்து எப்படி யோசிக்கிறேன், என்னோட கணவரை பார்த்து எப்படி யோசிக்கிறேன், என்னோட விவரம் பார்த்து எப்படி யோசிக்கிறேன் அப்படின்றத அந்த ஸோ அப்படி யோசிக்க யோசிக்க உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். அது பேர் ஆங்கிலத்தில் கான்டம்ப்ளேஷன் அப்படின்வாங்க. சுய பரிசோதனை. உங்களுடைய செல்ஃப் செக்கிங் பண்ணிக்கிறீங்க அடிக்கடி. அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க ஓகே இப்படி இருக்கா, ஏன் அப்படி யோசிக்கணும், வேணாம் தூக்கி போடு, வேண்டாம் இந்த எண்ணம். உங்களோட எண்ணத்தை வந்து மைண்டை வந்து மனசை வந்து பியூரா ஆக்கிட்டே இருக்கணும். பியூர் பியூர் பியூர். கோல்டு வந்து எவ்வளோ பியூர், 99.9%, 97% பியூர் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி பியூர் தங்கம் மாதிரி இருக்கணும் உங்களுடைய மனசு. மனம் சொல்றோம் பாத்தீங்களா, மனசு தங்கம் மாதிரி. மனசு தங்கம் மாதிரி, மற்றதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. மனசு தங்கம். ஸோ அவ்வளோ பியூர் வந்து உங்களுடைய மனசு வந்து மாத்தாங்க. அப்ப நீங்க செக் பண்ணணும். அப்ப எப்பெல்லாம் உங்களுடைய மனம் வந்து எதிர்காலத்துல ஓடுதோ, அப்ப நீங்க என்ன சொல்லணும்னா உங்க மனசுகிட்ட, இந்த கன நேரத்துல நான் இப்ப என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன், ஃபோக்கஸ் பண்றேன். ஏன் அங்க ஓடுற, எதிர்காலத்தை நினைச்சு ஏன் உட்காந்துன்னு வந்து இது பண்ற, அச்சோ ஒரு வாரத்துல அது பண்ணணுமே, அந்த கல்யாணத்துக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே, நான் இன்னும் வந்து அங்க அவங்களாம் வரேன்னு சொல்லிட்டாங்களே, நான் எப்படி பண்றது, சாந்தி மேடம் வீட்டுக்கு எல்லாருமே வரேன்னாங்களே, எல்லாம் வந்து வந்துருவாங்களா வரமாட்டாங்களா, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கக்கூடாது. ரைட். செய்யறது இந்த கணத்துல நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க. உங்கள்கிட்ட நான் சொல்றேன். நீங்க ட்ரெயின் டிக்கெட்டுக்கு ட்ரெயின் நான் புக் பண்ணணும், அடுத்த நாள் போகணும், ஒரு வாரம் கழிச்சோ இல்லை ஒரு மாசம் கழிச்சு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும், போகணும். நான் இன்னைக்கு நினைச்சு உட்காந்து புலம்பிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஐயோ நான் ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணணும், நான் என்ன பண்றதுனே தெரியல, எப்படி பண்றதுனே தெரியல. இப்ப நான் உட்காந்து புலம்பிட்டே இருந்தேன்னா நான் என்ன பண்றேன், எதிர்காலத்தை நினைச்சு இப்ப இருக்கிற இந்த டைம்கான நேரத்தையும் வீணாக்குறேன். கடவுள் எனக்கு கொடுத்துக்கிற இந்த டைமையும் நான் வீணாக்குறேன், இந்த கிஃப்டையும் வீணாக்குறேன். அது பாவமா பாவம் இல்லையா? தப்பா தப்பு இல்லையா? உங்ககிட்ட ஒரு gift கொடுத்துக்கிறாங்க. நம்மளுடைய இறப்பு எந்த டைம்ல வேணா வரலாம். இந்த செகண்ட் வரலாம், அடுத்த செகண்ட் வரலாம், எப்படியும் எல்லாருக்கும் ஒரு டைம் வரும். வருமா வராதா? எல்லாருக்கும் ஒரு டைம் வராதுன்னு சொல்ல முடியாது, எந்த டைம் வேணா வரலாம். ஆனா நமக்கு இந்த சான்ஸ் இருக்குது. இந்த டைமை ஃபுல்லா யூஸ் பண்ணுன்றது யார் கையில இருக்கு? உங்க கையில இருக்கு. நம்ம கையில நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு அங்க என்ன வருதுன்னு தெரியலையே, எதிர்காலம் அவங்க என்ன ஆகும், என் பையன் என்ன ஆகும் தெரியல, சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, எப்போ வரும், என்ன நடக்கும் தெரியலையே, உட்காந்து புலம்பிட்டு இருந்தீங்கன்னா ஏதோ யூஸ் இருக்குதா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்பெல்லாம் உங்களுடைய மனம், ஸோ இந்த மாதிரி செஷன்ஸ் இருக்கும்போது எப்போவுமே நான் சொல்றது, உங்க கையில ஒரு பேனா, ஒரு நோட்டு இருக்கணும், ஒரு தண்ணி போட்டல், 3 விஷயம் போதுமா? 4வது விஷயம் எப்பவுமே உங்க கூட ஒரு புக் இருக்கணும். உங்க ஹேண்ட்பேக்ல, உங்களுடைய பேக்ல ஒரு தண்ணி பாட்டில், ஒரு புக்கு, ஒரு பேனா, ஒரு நோட் புக். இந்த சில விஷயங்கள் வந்து அப்படியே மேகம் மாதிரி இப்படி போகும். டக்கு நீங்க பிடிச்சி டக்குன்னு எழுதிக்கணும். ஓகே இந்த விஷயம் சொல்றாங்க, உங்களுக்கு எது உங்களுக்கு சொல்ற விஷயங்கள்ல, நான் சொல்ற 10 விஷயங்கள 10 விஷயம் உங்க உள்ள போகுமான, 10 விஷயம் போகாது. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் என்கிட்ட இருந்து எடுத்துக்குவீங்க சொல்றதுல. ரைட். அப்ப உங்களுக்கு என்ன தேவை விஷயமோ, எது ரொம்ப முக்கியமான இதுவோ அதை நீங்க பண்ணணும். ஓகே. அப்ப இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி எழுதிக்கங்க. உங்ககிட்ட என்ன எழுதிக்கணும்? ஃபோக்கஸ் ஆன் கரண்ட் மூமெண்ட். நிகழ்காலத்துல மட்டும்தான் உங்களுடைய கவனம் இருக்கணும். எப்பெல்லாம் உங்களுடைய எப்பெல்லாம் உங்களுடைய மனம் எதிர்காலத்துல போகுதோ அப்பெல்லாம் உங்க மனத்துக்கிட்ட சொல்லணும், இந்த நிகழ்காலத்தை நான் வந்து என்ன செய்யணுமோ அதை மட்டும் நான் செய்யறேன். ஃபோக்கஸ் ஆன் த கரண்ட் மூமெண்ட், அவ்வளவுதான். என்னோட நிகழ்காலத்தை மட்டும் நான் வந்து பாத்துக்கிறேன். எதிர்காலம் என்ன வேணா இருக்கட்டும். ஸோ இந்த நிகழ்காலத்துல நான் என்ன பண்ணணும், நான் அதை பத்தி worry பண்ணாம இருக்கணும்னா சொல்லுங்க பார்ப்போம். நான் என்னென்னலாம் பண்ணலாம்?
அன்மியூட் பண்ணுங்க, சொல்லுங்க. நீங்க சொல்லலாமா, அவர் சொல்லட்டுமா, இவர் சொல்லுவாங்களா, நம்ம சொல்லாம வானாமா, இது வரைக்கும் வருது இது வரைக்கும் வரலையே, அப்படிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? உங்களுடைய வளர்ச்சிக்கு யார் காரணம் சொல்லுங்க பாப்போம். உங்களுடைய வளர்ச்சிக்கு யார் காரணம் சொல்லுங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கும் சரி, உங்களுடைய வீழ்ச்சிக்கும் யார் காரணம்? நாங்களே தான் சார். நம்மலாம் கிடையாது, என்னையும் சேர்த்துக்காதீங்க. நானே அவங்க தான் சார். அவங்களே காரணம். நீங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க காரணம், உங்களுடைய வீழ்ச்சிக்கும் நீங்க காரணம். நான் இதை பத்தி பேசணும் அப்படின்னா, வெளியில வரணும்னா, அதுக்கு உங்க இருந்து இதுக்கு வரைக்கும் வருது, இதுக்கு வரைக்கும் வரலன்னா, அதுவும் நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு தடை. அதை நீங்க உடைக்கணும். உடைச்சாதான் உங்களுடைய வளர்ச்சி அடுத்தது வருதுன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு, அந்த கேள்வி கேட்கலாமா வானாவா, இது கேட்டா என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, இவங்க என்ன நினைச்சுக்குவாங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்க கையில, வேற ஒண்ணுமே கிடையாது. ஃபோக்கஸ் ஆன் ஆல்வேஸ், உங்களை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபர்ஸ்ட் நான் நல்லா இருக்கணும். ஆல்வேஸ் என்னோட இது அதுதான். நீங்க ஃபோக்கஸ், உங்களை பத்தி ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா எவ்ரி திங் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப், அவ்வளவுதான். எழுதிங்க, ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப், அவ்வளவுதான். ஸோ அடுத்த அதே பாயிண்ட்ல, மை சக்சஸ் அண்ட் மை டெஸ்ட்ரக்ஷன், மை சக்சஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் மீ. மை சக்சஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் மீ. மை ஃபெயிலியர் இஸ் பிகாஸ் ஆஃப் மீ. என்னுடைய வெற்றிக்கும் நான் காரணம், என்னுடைய தோல்விக்கும் நான் காரணம். உட்காந்து ஒழுங்கா மெடிடேஷன் பண்ணலாம் 1/2 மணி நேரம், மனசு சொல்லுது வேணாம், அந்த சீரியல் போயிட்டு இருக்குது, அது முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். யார் காரணம்? நீங்க தான் முடிவெடுக்கணும். உங்க பக்கத்து வீட்டுல இருந்து ஃப்ரெண்ட் கேட்குறாங்க, ஓகே சார் வாங்க நம்ம போகலாம், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் சார், இங்க ஒரு விஷயம் இருக்குது. அங்கேயும் பிரபஞ்சம் உங்களை டெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கும். இதெல்லாம் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற டெஸ்ட். இவங்க என்ன பண்றாங்க, சின்சியரா இருக்காங்களா, சீரியஸா இருக்கிறாங்களா? சின்சியர் அண்ட் சீரியஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னைக்குமே உங்களுக்கு மகான்களோட இல்ல யோகிகளோட இது அருள் கிடைக்கும். நல்லா நினைச்சுக்கேன். உங்களுக்கு தேவையான விஷயங்களை கிடைக்கும். சின்சியராகவும் சீரியஸாகவும் இருக்கணும். நீங்க சின்சியராகவும் சீரியஸாகவும் நான் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். உரிமை நான் எடுத்துக்கணும். என்னோட வளர்ச்சிக்கு நான் தான் காரணம், என்னோட இதுக்கு நான் தான் காரணம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நான் அந்த ஓனர்ஷிப் எடுத்துக்கணும், நான் உரிமை எடுத்துக்கணும். நல்லது வந்தா நானு, ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்க இவங்க. அந்த இடத்துல மற்றவங்களுக்கு கையை காட்டுறீங்க. எப்பெல்லாம் நீங்க மற்றவங்களை கை காட்டுறீங்களோ அப்பெல்லாம் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சு. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி நம்பர் 1 எடுத்துக்கணும். ஃபோக்கஸ் உங்க சைடில் தான் இருக்கணும். என்ன செய்ய வேண்டிய கடமையோ அதை நீங்க செய்யணும். என்ன கடமை? மெடிடேஷன் பண்ணணும், புக்கு படிக்கணும், சச்சன சாங்கத்தில் ஈடுபடணும். இப்போ இதெல்லாம் பண்றனால உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வருது. சில மாற்றங்கள், சில இதுல ஓகே இதை பண்ணலாம், ஒரு ஐடியா டக்குன்னு வருது. சமைக்கலாம்னு நினைக்கிறீங்க, முன்னாடிலாம் சமைக்கணும்னா என்ன யோசிக்கிறது, என்ன மெனுன்னு புரியல. இப்ப மெனுலாம் டக்கு டக்குன்னு வருது, ஞாபகம் வருது. ரைட்டா? அப்ப இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? சின்ன சின்னதா எழுதி வைக்கணும். முன்னாடி எனக்கு இப்படி இருந்தேன், இப்ப எனக்கு இப்ப நான் மெனுலாம் இப்பெல்லாம் என்னால பண்ண முடியுது. சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். மற்றவங்களுக்கு அது என்ன இதெல்லாம் ஒரு சேஞ்ச், அதெல்லாம் மற்றவங்களுக்கு. பட் உங்களுக்கு அது பெரிய சேஞ்ச். கரெக்டா? மற்றவங்க அவங்கள எடை போட்டு இது பெருசா சின்னதாலாம் கொடுக்கலாம் அவசியம் கிடையாது. உங்களோட வாழ்க்கையில அட்லீஸ்ட் ஒரு விதத்திலேயாவது ஒரு 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 செங்கல்லாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதா? ஒரு படிக்கட்டு அளவுக்காவது ஒரு யூஸ்ஃபுல் இருக்கா? ஒவ்வொரு படிக்கட்டு, ரைட்? அந்த மாதிரி ஒவ்வொரு இது. ஸோ ஸோ என்னென்னலாம் சேஞ்ச் இருக்கு எழுதுங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் என்னென்ன? சின்ன சேஞ்சஸ், பெரிய சேஞ்சஸ். நான் இவரை மீட் பண்ணணும்னு நினைச்சேன், டக்குன்னு அவர் வந்துட்டாரு, அவரே வந்துட்டார். இவருக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன், நான் ஃபோன் பண்ணிட்டேன். நான் முன்னாடிலாம் என்னோட பிள்ளைங்கிட்ட இல்லை என்னோட இவங்ககிட்ட இல்லை என்னோட வேலையில நான் ரொம்ப கடுப்பா இருப்பேன், கோவமா இருப்பேன். இப்போ நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன்.
முன்னாடி என்னை திட்டினாங்கன்னா என்னோட கணவரோ என்னோட மனைவியோ என்னை திட்டினாங்க, என்னோட மாமியார் திட்டினாங்க, என்னோட மருமகன் திட்டினாங்க, மாமனார் திட்டினாருன்னா, ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒரு வாரம் ஃபுல்லா யோசிச்சுட்டு இருப்பேன். இப்ப 5 நாள்ல போயிடுச்சு, குறைஞ்சிச்சு. இல்ல 3 நாள்ல குறைஞ்சிச்சு. எழுதுங்க. முன்னாடி, தியானத்துக்கு முன்னாடி, தியானத்துக்கு அப்புறம். ரைட்? இதை எழுதிட்டு, இது எக்ஸசைஸ் எல்லாருக்கும் அசைன்மெண்ட். ஸோ இது எப்போ அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் உங்களுக்கே தெரியும். ஓ, இவ்வளோ சேஞ்சஸ் எனக்கு இருக்கா? இவ்வளோ விஷயங்கள் லிஸ்ட் இருக்கா? இவ்வளோ விஷயங்கள் முன்னாடி இருந்தது, எனக்கு இவ்வளோ லிஸ்ட் எனக்கு இருக்கு அப்படின்றது அப்பதான் உங்களே தெரியும். டெய்லி நைட் அப்படி பிஃபோர் ஸ்லீப்பிங் பண்ணி நாளைக்கு எழுதிட்டு வாங்க. இன்னைக்கு இன்னைக்கு உட்காந்து டெய்லி எழுதுங்க. டெய்லி இன்னைக்கு உட்காந்து எழுதுங்க. நாளைக்கு எல்லாம் டைம் இருக்குது, எழுதுங்க. நாளைக்கு செஷன்ல இந்த அசைன்மெண்ட். நாளைக்கு 6:30 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. யாரெல்லாம் எழுதணும்? உங்களுடைய வாழ்க்கை அடுத்த லெவல் போகணும், நல்லா இருக்கணும்னா. யாரெல்லாம் எழுத வேணாம், நீங்க முடிவு பண்ணீங்க. ரைட்? ஓகே. எல்லாருக்கும் புரிஞ்சுதா என்ன எழுதணும்னு? ஓகே சார். உங்களுடைய தனிப்பட்ட இதுல என்ன இருக்கு அதை எழுதுங்க. ரெண்டாவது, எப்படி இருக்கு உங்களுடைய சிந்தனைகள், எப்படி இருக்கு உணர்வுகள், எப்படி இருக்கு ரிலேஷன்ஷிப்ல, எப்படி இருக்கு உங்களுடைய கணவரோட, உங்களுடைய மனைவியோட, உங்களுடைய மகனோட, வேலை செய்யற இடத்துலயா, மத்தவங்க இடத்துல, வெளியில போறதுல, அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது எல்லா இடத்துலயுமே எப்படி இருக்கு? ரெண்டு. ரைட்? ஒன்று, உங்களை பத்தி உங்களுக்குள்ள என்ன மாற்றங்கள் எல்லாமே. ரெண்டு, ரிலேஷன்ஷிப். எழுதிங்க இதெல்லாம் வந்து இங்க வச்சுக்காதீங்க. இந்த செஷன் முடிஞ்ச உடனே இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் நிறைய அங்க வெளியில இங்க இங்கெல்லாம் வாங்கி மேல வச்சுக்குவீங்க. அதனால எதை மேல வச்சுக்கிறது, எதை விட்டுறதுன்றது தெரியாது. ஸோ ஒரு அம்மா வந்து, இது வந்து ஒரு அழகான ஒரு கதை. அது பஸ்ஸில் ஏறினாங்க ஒரு அம்மா. ஒரு ஒரு 60 வயசு உள்ள ஒரு அம்மா கிட்டத்தட்ட. பஸ்ஸில் ஏறினாங்க, இன்னொருத்தர் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. கதைலாம் கேட்டு யாரும் தூங்கிடாதீங்க. ரைட்? ஸோ அவர், அந்த அம்மா வந்து ஏறி உட்கார்ந்த உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, பக்கத்தில் உட்கார்ந்தவர்கிட்ட, தெரியுமா, இங்க இருந்து அவங்க ஏறி உட்காந்த ஒரு இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு காஞ்சிபுரம்னு வச்சுங்க. காஞ்சிபுரத்துல இருந்து வேலூர் வரைக்கும் வச்சுங்க. வேலூர் வரைக்கும் போகணும். எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் காஞ்சிபுரத்துல இருந்து வேலூர் வரைக்கும்? 1.5 மணி நேரம். 1 மணி நேரம். ஒரு மணி 1.5 நேரமா மணி ரெண்டு? 1.5 மணி நேரம். நேரம். 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரத்துல அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, அவங்க கிட்ட சொல்றாங்க, இது பாரு தம்பி, உனக்கு தெரியுமா, எங்க வீட்டுல இருக்கிறா பாரு, ரொம்ப 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 கொடுமை காரியம். இவள வந்து ரொம்ப கஷ்டம். என்ன வந்து சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேன்றா. கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்ப இவ்வளோ எனக்கு பிடிக்கும், மாமியார் மாமியார் பாத்துக்கினா, இப்ப வந்து சுத்தமா பாத்துக்கல. இப்படியே கொஞ்சம் தூரம் போச்சு, ஃபுல் கதை, நிறைய கதை. அதுக்கப்புறம் அவர் பக்கத்துல இருந்து சொன்னாரு, எத்தனை டிக்கெட் வாங்குனீங்கன்னு கேட்டார். நான் எங்க போறீங்கன்னு கேட்டார். நான் இந்த மாதிரி வேலூர் வரைக்கும் போறேன். எத்தனை டிக்கெட் வாங்கினேன்? ஒரு டிக்கெட் தான் வாங்கினேன். நீங்க 2 டிக்கெட் வாங்கியிருக்கணுமே அப்படின்னா. ஏன் 2 டிக்கெட்டு? 2 பேர் இல்ல வரீங்க அப்படின்னாரு. நீங்க ஒரு ஆளு, மேல ஒருத்தர் தூக்கி சுமந்துன்னு வரீங்களே, யாருன்னு அதான் உங்க மருமகளை தூக்கி சுமந்துன்னு வரீங்களே, அவங்களுக்கு சேர்த்து தானே டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா. சும்மா காமெடி பண்ணாதானே. ஆமா, உண்மை அதுதானே. நீங்க அதை தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன் பாட்டி, இதோ இவ்வளோ தூரம் நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து வரோம், சுத்தி மரங்களை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குது. இதோ அங்க பாருங்க, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்குது, அந்த பஸ்ல வந்துட்டு கை காட்டின்னு வருமானு விளையாடிட்டு இருக்கு, அதை பாருங்க. இந்த சைட்ல வந்து பார்த்தோன்னா வந்து தண்ணி போகுது, இதை பாருங்க. இதெல்லாம் பார்க்கறத விட்டு ஏன் வந்து நீங்க அங்க நடந்த விஷயத்துல இன்னும் அதை தூக்கி சுமந்துன்னு இருக்கிறீங்க அப்படின்ட்டு. புரியுதுங்களா? நிறைய பேர் அதை சுமந்துன்னு இருக்கிறாங்க. மெடிடேஷன்ல நம்ம என்ன பண்றோம், அந்த சுமையெல்லாம் இறக்கி வைக்கிறோம். நிறைய விஷயங்கள் உள்ள போட்டு வச்சுக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் எம்டி பண்றோம். அதான் டிராப் த மைண்ட். எம்டி பண்ற மைண்ட் எம்டி பண்ணுங்க, வெற்றிடம் அப்படின்ற என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் இப்போ எத்திக்கிற லோடு எல்லாத்தையும் இறக்கி தூக்கி போடுங்கன்றோம். இப்போ மெடிடேஷன் முடிஞ்சு இந்த செஷன்லாம் முடிஞ்சு வர வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? இன்னும் கொஞ்சம் லோடை ஏற்றிக்குவீங்க. ஸோ அப்போ இதெல்லாம் முக்கியமான விஷயங்களை எழுதி வச்சுக்கணும்.
எந்த விஷயத்த சொன்னாரு, அவர் என்னமோ சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. புரியுதுங்களா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பெல்லாம் உங்களுடைய மனம் அடிக்கடி செக் பண்ணணும். நான் அசைன்மெண்ட் சொன்னதை மறந்துடாதீங்க, எல்லாமே எழுதிக்கிட்டே வாங்க அசைன்மெண்ட் நாளைக்கு. ரெண்டாவது, எப்பெல்லாம் உங்களுடைய மனம் எதிர்காலத்தை நினைச்சு புலம்புதோ, யோசிக்குதோ, ஒரி பண்ணுதோ, அப்பெல்லாம் உங்க மனத்துக்கிட்ட நான் இந்த கணத்தில் நான் இந்த டைம்ல நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் இப்ப, நான் இந்த கரண்ட் இந்த டைம் கன நேரத்தை நான் அந்த டைம்ல நான் இருப்பேனா இல்லையா, என்ன எப்படின்னு தெரியாது, இல்லை என்ன விஷயங்கள் கொண்டு தெரியும். அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்ப நான் புக் பண்ணணுமா டிக்கெட்டை, இப்போ அதை பத்தி ரிசர்ச் பண்ணணுமா, அதை மட்டும் பண்றேன். ரைட், நம்பர் ஒன். சில நேரத்துல 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வந்து யோசனை இருக்கும். ஒண்ணு மனம் அப்படி போகும், பழைய கடந்த காலம், இல்லைன்னா ஃபியூச்சர் நினைச்சு ஒரி பண்ணிட்டு இருக்கும். எப்பெல்லாம் கடந்த காலம் வச்சு யோசிக்குதோ அப்ப என்ன பண்ணணும், பாஸ்ட் இஸ் பாஸ்ட் எழுதிக்கணும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், கதம் கதம், முடிஞ்சு போச்சு. ரஜினி சொல்ற மாதிரி தான், கதம் கதம். அதை நினைச்சு ஏதாவது யூஸ் இருக்குதா? எனக்கு தெரியுமா, என்கிட்ட வந்து எங்க மாமனார் சொல்லுவார், இந்த ஓடப்பிள்ளையார் கோயில் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னாரு. கிட்டத்தட்ட அதே ஸ்டோரிய அடிக்கடி சொல்லுவாரு, நானும் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குற மாதிரி கேட்பேன். ஸோ அது இல்யூஷன். அப்ப இருந்தது முடிஞ்சிருச்சு. திருப்பி அதையே நினைச்சு நம்ம இருக்கக்கூடாது. நான் எப்படி நடந்து தெரியுமா, 3 வருஷத்துக்கு முன்னாடி, 3 மாசத்துக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு தியானத்துல இந்த அனுபவம் வந்தது தெரியுமா, முடிஞ்சிச்சு. அது எப்படி இருந்தது தெரியுமா, அதெல்லாம் என்னோட பாஸ்ட் லைஃப்லாம் நான் பார்த்தேன். என்னோட பாஸ்ட் லைஃப்பை பார்த்தேன், என்னோட இதெல்லாம் இருந்து நான் இப்படி இருந்தேன், ராஜாவா இருந்தேன், பிச்சைக்காரனா இருந்தேன், இப்படியா இருந்தேன், இதெல்லாம் இல்யூஷன். நடந்து போச்சு, அது எல்லாம் இல்யூஷன், அதெல்லாம் மாயை. அதை பத்திலாம் யோசிப்பேன். உங்களுடைய எப்பவுமே கரண் இந்த நிகழ்காலத்துல. குழந்தைங்க பாத்தீங்களா? சரி, இப்படி இல்லைன்னா நீங்க குழந்தை பக்கத்துல இல்லை யாரோ இருந்தா நீங்க அடுத்தது இதை நோட் பண்ணுங்க. குழந்தைங்க எப்பவுமே ப்ரெசன்ட் மூமெண்ட்ல தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வயசுல இருந்து ஒரு 4, 5, 6 வயசு வரைக்குமே. அதுக்கப்புறம் ஸ்லோவா அந்த மனம்ன்றது ஃபார்ம் ஆகும். இவங்க தான் அம்மா, இவங்க அப்பா, இவங்க தான் இது, இவங்க இது செஞ்சாங்கன்னா இது பண்ணணும், இதெல்லாம் இப்படி பண்ணணும், இதெல்லாம் மனசு வந்து ஃபார்ம் ஆகும், மைண்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அவங்களுக்கு அதனாலதான் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்றது வந்து என்னன்னா, அவங்க ப்ரெசன்ட் நிகழ்காலத்துல அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு 3 வயசு குழந்தைகிட்ட போயிட்டு நீங்க வேற ட்ரெஸ் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துலாம் எதுவும் பண்ணாது. அது ஓ இவங்களா, அது மட்டும்தான் ஃபேஸ் யாரு அதை தான் பார்க்கும். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ட்ரெஸ், எப்படி வந்திருக்காங்க, என்ன இது, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் பேசுறதெல்லாம். ஸோ குழந்தை மாதிரி மாறணும். பிகம் எ சைல்ட். ஜீசஸ் அற்புதமா சொல்லுவார், டு என்டர் த கிங்டம் ஆஃப் த காட் யூ நீட் டு பிகம் சைல்டு லைக். ஸோ பகவத்கீதையில சொல்லணும்னா, எது நடந்ததோ நடந்தது, நன்றாக நடந்தது, எது நடக்க போது நன்றாக நடந்தது, அவ்வளவுதான். இப்ப நான் என்ன செய்யணும் அதை மட்டும் ஃபோக்கஸ். ஸோ இன்னையிலிருந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களோட மனசை செக் பண்ணுங்க. ஸ்டார்ட் வித் மெடிடேஷன் முடிச்சிட்டிங்களா, 3 டைமை பிரிச்சுக்கங்க. ஒரு 11 மணிக்கு ஒரு தடவை, ஒரு 2 மணிக்கு ஒரு தடவை, ஒரு 5 மணிக்கு ஒரு தடவை. எப்படி இருக்கு உங்களுடைய மனசு? நல்லா யோசிக்கிறேன்னா எனக்குள்ள எப்படி இருக்குது? வீட்டை பார்க்குறோம், குப்பையா இருக்கா இல்லை எப்படி இருக்கா, க்ளீன் பண்ணலாமா வேணாமா, யோசிக்கிறோமா இல்லையா? பாக்கெட்ல எவ்வளோ இருக்கு, காசு இருக்கு, ஏடிஎம்ல போய் எடுக்கலாமா வேணாவா, அதெல்லாம் செய்யறோம். இங்கேயும் நம்ம செக் பண்ணணும், என்ன மாதிரி சிந்தனை போகுது. நல்லா பார்க்குறேன்னா இந்த 1 மணி வரைக்கும் எப்படி என்னோட சிந்தனை, அடுத்து ஒரு 1 மணிக்கு எப்படி இருக்கு என்னோட இது, செக் பண்ணுங்க உங்களே. மனசுக்குள்ள எப்படி இருக்கு, இதெல்லாம் செக் பண்றது எதுக்கு அப்படின்னா, எப்படி இருக்கு, ஓகே இந்த மாதிரி யோசிக்கக்கூடாதா, வேணாம். ஏன் நான் பழசை போட்டு யோசிக்கணும்? அப்ப ஓகே நம்ம எழுதின பாயிண்ட், பழசை பத்தி யோசிக்கக்கூடாது, கத்தம் கத்தம் முடிஞ்சு போச்சு, இப்போ நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் மைண்டு கிட்ட. உடனே இந்த செக் பண்றீங்க,
என்ன மாதிரி சிந்தனை போகுதுன்னு பார்க்குறீங்க. அது தகுந்த மாதிரி இந்த பூட்டுக்கு எந்த சாவின்றத 2 சாவி கொடுத்துருக்கோம். ஸோ எந்த சாவி போகணுன்றது ஓகே. இப்போ பழசை பற்றி யோசிக்கிறேன்னா கதம் கதம் ஏன் இதை பற்றி யோசிக்கிற கம்முன்னு இரு அப்படின்னு மைண்ட் கிட்ட சொல்கிறேன். வேற ஏதாவது ஃபியூச்சரை பற்றி ஒரி பண்ணுதா, இப்போ நான் என்ன செய்யணும் இந்த இதில், அவ்வளோதான். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ரைட். நாளைக்கு எல்லாம் அசைன்மெண்ட் எழுதிட்டு வாங்க அதெல்லாம். ஸோ அசைன்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். பனிஷ்மெண்ட்டும் இருக்குது, எழுதிட்டு வர்றவங்களுக்கு. ஓகே, செஷன் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. யாருக்காவது ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஒரு கேள்வி இல்லை 2 கேள்வி எடுத்துக்கலாம். எஸ். பட் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இன்னைக்கு? ஏதாவது வந்ததுக்கு ஏதாவது ஒன்று ஓகே யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ஓகே, ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் தெரியாமல் வந்துட்டேன் இன்னைக்கு. தெரிஞ்சிருந்தா நான் அந்த அசைன்மெண்ட் பக்கமே வந்திருக்க மாட்டேன். அவர் என்னமோ கூட்டு அசைன்மெண்ட்னாரு, எழுத சொல்லிட்டாரு. நானும் அந்த மாதிரி எழுதணும் கிடையாது. எல்லாரும் எழுதணும். நான் அதெல்லாம் எழுத வேணாம். என்னோட இதுக்கப்புறம் என்னாச்சு, எனக்கு வந்து வயசாயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் எழுதி நான் என்ன பண்ண போறேன்? நீங்க என்ன இப்ப பண்றீங்களோ உங்களுடைய அடுத்த பயணம் இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. அதை ஞாபகம் வச்சுக்கங்க. எங்க புக்கு படிக்கிறீங்க, 4 பக்கம் படிக்கிறீங்க, அடுத்த நாள் என்ன பண்றீங்க? எந்த இடத்துல விட்டீங்களோ அங்க இருந்து ஆரம்பிப்பீங்க. ரைட்டா? எந்த இடத்துல விட்டீங்களோ பக்கத்துல அந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிப்பீங்க. ஸோ சீரியல் பார்க்குறீங்க, 10 சீரியல் 10 எபிசோடு, 4வது எபிசோட் எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து தான் அடுத்த இது. பழச உட்காந்து பார்த்துன்னு இருக்க மாட்டாங்க, பழச ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான். ஸோ இந்த அடுத்த வாழ்க்கையும் சரி, யாரெல்லாம் இப்படி யோசிக்கிறீங்களோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது, எப்படி இதுக்கப்புறம் எனக்கு என்ன அப்படின்லாம் யோசிக்கிறீங்களோ அவங்களுக்காக சொல்கிறேன். அடுத்த பயணம் உங்களுக்கு கரெக்டாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஆகும். ஓகே, கிளியர். ஓகே. வணக்கம் சார். எஸ் சார், வணக்கம். சாரி சார், நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். நல்லா அருமையான உங்க செக்ஷன் ஃபுல்லாவே கேட்டேன். நான் இப்போ நிகழ்காலத்தில் தான் இருக்கேன். பழசு நினைக்க மாட்டேன், எதிர்காலத்தையும் நினைக்க மாட்டேன். நடக்கட்டும். என்னுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் என்னுடைய எண்ணமே என்னுடைய செயலே தான். நான் உயர்றதுக்கு என்னுடைய செயல் தான், நான் தாழ்ந்து போறதுக்கு என்னுடைய செயல் தான். ரொம்ப சிறப்பாக இந்த கிளாஸ் இருந்தது. இன்னும் நான் குழந்தைய மாதிரி ரொம்ப சிரிப்பாகவும் சந்தோஷமா இருக்கிறேன். என்னுடைய வளர்ச்சிக்கு, என்னுடைய சந்தோஷத்துக்கு, என்னோட மகிழ்ச்சிக்கு என் மனைவி தான் காரணம். அது தகவல் சொல்லுகிறேன். நன்றி சார். நான் வெளியே இருக்கேன் சார். சாரி. நன்றி, வணக்கம். உங்களுடைய வளர்ச்சிக்கும் இதுக்கும் யார் காரணம்? என்னுடைய மனைவி தான் சார். ஓகே, நீங்க இன்னும் ஸ்பிரிச்சுவல்ல வரல. என் மனசு சரி சார், மனசு காரணம். ஏன்னா அரகமா வச்சிருக்காங்க இல்லையா, அது சொல்றேன், வேற ஒண்ணு இல்லை. நன்றி சார். அவங்க ஒரு மனைவியா அவங்களுடைய கடமை அவங்கள செய்யறாங்க. ஆமா, அதை நீங்க எடுத்துக்கிறீங்க, அவ்வளவுதான். பட் அவங்கதான் காரணம் அப்படின்னு கூடாது. உங்களுடைய வளர்ச்சிக்கு தான் உங்க மனைவி காரணம் அப்படின்னா உங்களோட வீழ்ச்சிக்கு மனைவி காரணம். ஒத்துக்குவீங்களா? உங்க மனைவி ஒத்துக்குவாங்களான்னு கேளுங்க பாப்போம். உங்க மனைவி ஒத்துக்க மாட்டாங்க. ரைட். சோ எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். உங்க மனைவி சொல்லலாம், நான் சொல்லலாம், நீங்க சொல்லலாம். பட் இது எடுத்துக்காதும் உங்க கையில தான் இருக்கு. அப்ப நீங்க தான் காரணம். ஓகே, சரி சார். ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட வார்த்தை. இது வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி சார். தேங்க்யூ. கேர்ஃபுல்லா பேசணும், இதுக்கப்புறம் யாரும் பேச மாட்டாங்க. ரைட், சொல்லுங்க. கொஸ்டின்ஸ் யாருக்கா இருக்கா? கொஸ்டின்ஸ் இருந்தா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கொஸ்டின் இல்லை இருக்கும் கொஸ்டின் இல்லைன்னா ஃபைன். கேட்கலாமா வானாவா ஏதாவது சொல்லிட போறாங்க. ரைட்.
ஓகே, ஸோ கொஷின்ஸ் யாராவது இருக்குங்களா? ஓகே, ரைட். எஸ், சொல்லுங்க மேடம். இந்த செக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும்